ஜோபாரதி ஐயா வந்து முதலே கூப்பிட்டாருங்க. ஓகே. கூப்பிட்டு எல்லாம் விஷ் பண்ணி அதுல கேரக்டர் கேட்டிருந்தேன். இதெல்லாம் அப்போ இது அப்படி இல்லை, இதெல்லாம் அப்படி எழுதினேன் அப்படின்னு சவுண்டை வச்சு எழுதினேன். அது சவுண்டா வந்து போட்டிருப்பான். இப்போ விக்கேக்ல விற்போம் வேண்டாம், அது அந்த அதுல பாட்டுக்குள்ள போட்ட கூட மனசு திக்கி டிக்கிலோன முக்கிய விக்கலான காரணம் யார் யாரது. அந்த ஒரு ஏதோ ஒரு ராஜா கைய வச்சா அது ரங்கா போனதில்ல. சோ யூஸ் பண்ற சீமானேவான்னு எழுதியிருக்கலாம். ரசிக்கும் சீமானேவா, ரசிக்கும் சீமானேவா, ஜொல்லிக்கும் உடையணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். டீமோட போய் கமல் சாரை மீட் பண்ணிருந்தீங்க. அந்த மீட்டப் எப்படி அமைஞ்சது? வேலை மீட் பண்ணிக்க நான் தான் இடையெல்லாம் போறேன். போய்க்கல என்னுடைய பாட்டு போயிட்டு இருக்குது. ஒரு தாளம் போட்டுருக்காரு கையில போட்டு அப்படி அவரோட ஸ்டைல். ஆமா, போட்டு கேட்டுருக்காரு. நான் அறிவண்ணாவுடைய லிரிக்ஸ் இருக்குல்ல, எழுத்து அது ஒரு ஒரு குரலா இருக்குது, ஒரு இனத்தின் குரலா இருக்குது வெளியில. அது ஒரு நல்ல விஷயம். நீங்க நான் முத்துக்குமார் அவர்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க? 2-3 விஷயங்கள் அவர் அப்பப்ப சொல்லுவாரு. ஒரு பாட்டு வந்து எனக்கு தேவதையில ஆரம்பிக்கும் அந்த பாட்டு லிரிக். அப்ப வந்து அந்த டைரக்டரும் கேட்டிருந்தாரு, தேவதை யூஸ்வலா இருக்கிற வார்த்தை அது மட்டும் ஏதாவது மாத்தணும். நான் தேவதைன்னு எழுதின எல்லா பாட்டுமே ஹிட்டு, ரொம்ப சிம்பிளா அழகா. பிறகு இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து எப்படின்னா, அடிச்சு தூக்கு சோசியல் மீடியா இருக்கு, இப்படி போனை முன்னுக்கு வச்சுட்டு மூலம் அடிச்சு பாட போட்டு பாடி அப்படிதான் செஞ்சேன். 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். சினிமா விகட நேரில் வணக்கம். நான் உங்க ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இன்டர்வியூல வாகிசன் அண்ட் கம்போசர் தரன் சார் இருக்கிறாங்க. அதாவது இவங்களோட கூட்டணியில இப்போ ஒரு ஆல்பம் வந்திருக்கு, சீப்பாத்து. இந்த ஆல்பம் எல்லாமே கேட்டிருப்பீங்க, இணையத்துல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. இந்த சாங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஜேர்னி பத்தி நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் இருவருக்கும், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. பாடலுக்கு என்னென்ன ரிசப்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க, மக்கள் எப்படி ரிசீவ் பண்றாங்க? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். சந்தோஷமா இருக்கு, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. காதுல ஏதோ ஓடுது அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சரி, ஓகே, அப்ப ஏதோ ஒரு நல்ல பாட்டு பண்ணிருக்கோம். ஓகே. எண்ட் ஆஃப் இட் சீப்பாத்துன்னு அதுல ஒரு விஷயம் வந்து அமைஞ்சனால என்ன சீப்பாத்துன்னு சொல்லியே பேசுறாங்க. அண்ட் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ரீல்ஸ் எல்லாம். வெரி ஹாப்பி. ஓகே. உங்களோட வரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இந்த விஷயங்கள்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு உங்களை வந்து நிறைய பேர் பாராட்டுவாங்க. சீப்பாத்து ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த விஷயங்களை ஜாலியா அதுல பேசலாம்ப்பா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ண விஷயங்கள் என்னென்ன? முதலாவது இந்த சீப்பாத்து என்ற விஷயம் அது ஆக்சிடென்டா கிரியேட் பண்ண விஷயம். அது நாங்க பிளான்லயே கிடையாது. பிளானே கிடையாது. அந்த மாதிரி கடைசியா அதான் டைட்டில், அது வேற. அது நம்ம பிளான்லயே இல்லை. உங்களுக்கு இருந்த பிளான் வந்து இந்த எட்டனா எங்கனா அப்படித்தான் அந்த அதான் பில்ட் பண்ணி கொடுத்தேன். பில்ட் பண்ணி போட்டு நான் ஒரு விஷயத்துல கிளியர் இருந்தேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் தமிழா கொண்டு வச்சிருவோம் நம்மளுக்கு. பார்த்தா அண்ணாக்களே இவங்களே கேட்டிடும் அப்படின்னா, தம்பி அந்த வைரலான ட்ராக்கு கொண்டு வச்சிடலாமான்னு அவர் எனக்கு அந்த ட்ராக்கு ஒரு உயிர் கொடுக்கும். அதானே கண்டிப்பா தெரியப்படுத்தினா. அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கணும். ஒரு சாங் வடிவில வரட்டும் வெளியில. அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுப்போம்ன்றதுக்காண்டி நானும் சந்தோஷமா வந்து இதுல வச்சுட்டேன். அதை தாண்டி இதுக்குள்ள ஒரு விஷயம் எழுதணும் என்றதுக்காகத்தான் அந்த இடையில எழுதியிருப்பேன். 50 காப்பிய அழகான வளையாவதி, ராஜராஜனம் அறியாத சிலையாமடி, பழனி ஆண்டவன் உருவான சுயமாங்கனி, அத்தனைக்குமே நிகரானவள் நீ அடி என்று போட்டுருவேன். எனக்கு அந்த 4 லிரிக்குமே சாட்டிஸ்ஃபை. அப்பா நமக்கு ஒரு விஷயத்த வேலை செய்ய வச்சுட்டு நான் உள்ளுக்கேன். ஸோ அப்படித்தானையா நான் ஃபுல்லா எல்லா எந்த பாடு எழுதினாலுமே எனக்கு ஃபர்ஸ்டா சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதுல வாய்ஸா இது ஒன்று போடணுமா முடிச்சிருக்கிறேன். ஸோ அதுல இந்த 4 லைனோடையே ஹாப்பி. ஓகேயா. சரி, சீப்பாத்து அப்படின்ற ஒரு வார்த்தை எங்க இருந்து டிரைவ் ஆச்சு? ஆக்சுவலி இப்போ என்னன்னா, இண்டிபெண்டன்ட் ஆல்பம்க்கு நிறைய அட்டென்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சோஷியல் மீடியால பயங்கரமா ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஊக்கி வேர்ட், ஒரு கேட்சி வேர்ட் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ இந்த வார்த்தை அந்த பிரஷர்னால கொண்டு வரப்பட்டதா இல்ல இல்ல பாட்டோடவே இந்த லைன் வந்துருச்சு நமக்கு? இல்லையா, என்னண்டா இப்ப என்னுடைய ஒவ்வொருத்தர் நாங்க வேலை செஞ்ச 3 பேர் இருந்தாங்க. நான் தரேன்னா ஆனந்த் டைரக்டர் சிறந்தவர் 3 இருந்தாங்க. இது கேட்கல என்னுடைய மைண்ட்லயும் வைரல்ன்ற ஒரு விஷயம் கிரியேட் பண்ணணும், ட்ரெண்டிங் கிரியேட் பண்ணணும் இருந்தது. ஆனா சீப்பாத்துன்றதை கிரியேட் பண்ணணும்ன்றது இருக்கு. சீப்பாத்து வச்சுதான் நாங்க வைரல் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்லயும் இருக்கு. நாங்க ரெடி பண்ணிக்கல, சீப்பாத்து வந்துட்டுது. சீப்பாத்து நல்லா இருக்குது, இது நல்லா இருக்கு என்ற மாதிரி, நல்லா இருக்குல்ல மாதிரி. அதை நாங்க அதுக்கப்புறமா இதா ஹெட்டா போட்டு பாட்டை ப்ரோமோட் பண்ணாங்க இல்லையா. சீப்பாத்து வச்சு பாட்டு ரெடி பண்ணல. பாட்டு வேற பாட்டு ரெடி பண்ணி கொண்டிருக்கீர்கள் தான் இந்த ஊரே உன்னை பார்த்து ரெடியானது. அது நம்ம பிளான்லயே கிடையாது. அதாவது இது நம்ம பிளான்லயே கிடையாது. அதான் சொன்னேன், இது நம்ம பிளான்லயே இல்ல. ஒரு அழகான ஒரு ரேப்பரை உள்ள கொண்டு வந்து அழகான வார்த்தைகள் வைக்கணும்ன்றதுதான் பிளான். பட் அதுல இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. நம்ம அந்த சீப்பாத்துக்கு ஒரு அர்த்தம் போட்டோ எழுதியோ இது எதுவுமே கிடையாது. பட் இதுல இப்ப இவர் சொன்ன மாதிரி
மனசு டிக்கி டிக்கிலோனா முக்கு விக்கலானா காரணம் யார் யாரது. அதுலயும் அது சவுண்டா வந்து போட்டிருப்பாங்க. இப்ப விக்கெட்ல விற்போம் வேண்டாம், ஓ அது அந்த அதுல பாட்டுக்குள்ள போட்டிருப்பா. ஆமா. மனசு திக்கி டிக்கிலோன முக்கி விக்கலான காரணம் யார் யாரது, வெட்கமாய் நடந்ததால பெண்மையில் விழுந்ததால மொழிகளும் மறந்து போனது, ஐம்பெரும் காப்பிய அழகான வளையாபதி ராஜராஜனும் மரியாத சிலையாமடி பழனி ஆண்டவன் உருவான சுவை மாங்கனி அத்தனைக்குமே நிகரானவள் நீயடி. தேங்க்யூ. தனியா ஒரு செட்டுக்கு போகாம நீங்க பாட்டோட கான்வர்சேஷனோட அந்த பாட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. உங்களோட ரீல் பார்த்து சந்தோஷ் நாராயணன் சார் என்ன சொன்னார் அவர்? ஏன்னா அவர் சோஷியல் மீடியால பயங்கரமா ஆக்டிவா இருப்பாரு, எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. கண்டிப்பா உங்க ரீல் பார்த்து ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னு நம்புறோம். நான் வந்து இந்த சாங்ஸ் சம்பந்தமா எதுவுமே பேசல. ஓகே. அதுக்கு முன்ன நான் மீட் பண்ணிருக்கிறேன். Okay. ஸ்ரீலங்கால ஆளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறேன். ஓகே. அவரோட கான்சர்ட்லயே பாடி இருக்கிறேன். அதெல்லாம் பண்ணிருக்கிறேன். அப்பேக்குள்ள விஷ் பண்ணிருக்கேன், நல்லா பண்றீங்க. அப்போ ஒரு பவித்ரான ஒரு பாட்டு வந்திருந்தாங்க, பக்கத்து வகுப்புள்ள பவித்திரா என்ன பார்க்கும்போது வைக்கப்பட்டு சிரிக்கிறா, அவ அழகில் நைந்தாரா அந்த மந்திரிச்ச முட்டக்கண்ணில் மயக்கிறா. அந்த பாட்டு அண்ணன் பார்த்தார் பெர்ஃபார்ம் பண்ணிக்கல சும்மா நேர்லயே. ஓகே. சாப்பிட்டுக்கெல்லாம் மீட் பண்ணி காய்ச்சிருக்கார். அண்ட் பெர்ஃபார்ம் பண்ணி முடிஞ்ச பிறகு ஒரு 2 தடவை ஹக் பண்ணி விஷ் பண்ணி அப்படிலாம் பண்ணிருக்காரு. ஸோ இந்த பாட்டு ரிலேட்டடா நான் இனிமே பேசலாம். ஓகே. இப்போ ரீசெண்டாக யுகபாரதி சாருமே உங்களை பற்றி மென்ஷன் பண்ணி ஒரு ஈவெண்ட்ல பேசியிருந்தாரு, உங்க பாடல்கள் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசினார். அதுக்கப்புறம் அவர் மீட் பண்ணீங்களா? வேற எந்த தமிழ் லிரிசிஸ்ட் கூட நீங்க இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிறீங்க, யாரை மீட் பண்றீங்க? எனக்கு எழுத்தாளர் இப்போ யுகபாரதி ஐயா வந்து முதலே கூப்பிட்டாரு என்ன. ஓகே. கூப்பிட்டு நான் விஷ் பண்ணி. ஓகே. இந்த ரீல் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இலங்கையில உங்களோட பாடல்கள் இல்ல ரீல் ட்ரெண்டாக ஸ்டார்ட் பண்ற டைம்லயே கூப்பிட்டாரு. ஓகே. கூப்பிட்டு விஷ் பண்ணி தம்பி நல்லா எழுதுற, அதுல கனெக்ஷன் கேட்டிருந்தேன். இதெல்லாம் அப்போ இதெல்லாம் அப்படி எழுதினேன் அப்படின்னு நான் சொன்னேன். சவுண்டை வச்சு எழுதினேன். ஓ இது எழுதுறதுக்கு தான் கேனல் லிரிக்ஸ் கஷ்டப்படுறவ, நீ சிம்பிளா எழுதிருக்கீங்க. அப்போ நான் சொன்னேன் இல்ல என்ன சவுண்டை வச்சு எழுதினேன். அதுல ஏதோ ஒரு நந்திக்கல்லி நல்லைக்கல்லில் பிறந்தவள் அப்படி இருப்பேன். கடல்களின் அலைகளில் பிறந்தவள் அணிகளை நிறைதனில் அணிந்தவள் நலிவுட நடனங்கள் புரிந்தவள் சொல்லி திட்டு முட்டைகளை அணிந்தவள் தகதிமியாட சொல்லி கவி வரிகளை பாட சொல்லி. அப்போ சொல்லுவார் அதுகளுக்கு இந்த நறுக்கு அதுகளுக்குதான் எழுதுறதுக்கு லிரிக்ஸ் கஷ்டப்படுது, நீ எப்படி எழுதிருக்காங்க. எனக்கு அப்படின்னா சவுண்டிங்கா தெரியும், சவுண்டுக்கு என்ன வேர்ட்ஸ் போடணும்ன்றது அப்படி வர தெரியும், ஆனா மீனிங்கா இருக்கணும். ஒரு சவுண்டுக்காண்டி சும்மா வேர்ட்ஸும் போட மாட்டேன். அப்ப அவருக்கு அது பிடிச்சிருந்தது. நல்லா எழுதுற தம்பி, நான் உனக்கு சில அப்படி இன்ட்ரோ பண்றேன் அப்படின்னு சொல்லி சில விஷயம் பண்ணிருக்காரு. ஆனா மேடையில என்ன பற்றி கதைச்சிருக்கிறேன். எனக்கு அது எப்படி என்றால் ஒரு எழுத்தாளர், அது ஜோபாரதின்றது உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர். ஸோ ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு எழுத்தாளர் என்ன கௌரவிக்கிறது, என்ன மென்ஷன் பண்றோன்றது எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம், அது மிகப்பெரிய அங்கீகாரம். மெலோடி சாங்ஸ் எழுத விருப்பம், ஆனா எனக்கு அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சதில்லை. ஏன்னா நான் வந்து கூட ரேப் சாங்ஸ் எழுதுறதால என்னுடைய ரேப்புகள் எங்கேயாவது மெலோடி அதெல்லாம் போட்டு தள்ளணும் இல்லையா. மற்றபடி மெலோடி எழுத சமயம் பிடிக்கும். ரேப் வந்து எப்படி என்றால் எழுதலாம், ஆனா ரேப் வந்து என்ன கேட்டீங்கன்னா ரேப் மேபி நான் ரேப் பண்றது எனக்கு ரேப் எழுதுறது ஈஸி. தமிழ்ல வந்து வெள்ளினம் மெல்லினம் இடையினம் வந்து 3 இருக்குது. மெய்யெழுத்துக்கள்ல இருக்கலாம், அதெல்லாம் வந்து மெய்யெழுத்துக்களை வந்து 3 பிரிக்கலாம். வெள்ளினம் மெல்லினம் இடையினம். அந்த 3ஐயும் போட்டு வெள்ளினம் மெல்லினம் இடையினம், மலை தூரலில் ஆடுற மயிலினம், குடலில் தோற்றது குயிலினம், மங்கை நடையில் அன்னமும் மண்டியிடும். மன்னவன் நான் மிதுன ராசி, நான் மிதுன ராசி. சோ மன்னவன் நான் மிதுன ராசி, நாத குத்தனார் குண்டலகேசி. குண்டலகேசி அலினருக்கு பேர் வந்து நாத குத்தனார். நாத குத்தனார் குண்டலகேசி மாமனார் மனச மாத்தி தூக்க போறணும்னு ஆரக்சில் ஏத்தி. அங்க வந்து எனக்கு இதுலதான் சில விளையாடல் விட்டுரும். அப்படின்னா எப்படியாவது குண்டலகேசி அலினவர் நாத குத்தனார் சொல்லணும். அது எப்படி சொல்லலாமாட்டா இப்படி ரைமிங்லாம் சொல்லலாம். மன்னவன் நான் மிதுன ராசி, நாத குத்தனார் குண்டலகேசி. நாத குத்தனார் எழுதியிருக்காங்க, ரெண்டு போய் சர்ச் பண்ணிக்கலாம். ஓ நாத குத்தனார் தான் குண்டலகேசி எழுதினவரோ. அப்படித்தான் இப்ப கொண்டு சேர்க்க முடியும் பாட்டுல. ஓகே ப்ரோ, தமிழ் பாடலாசிரியர்கள்ல நீங்க வேற யார் ரொம்ப அட்மையர் பண்றீங்க? உங்க பாடல்கள் நான் தொடர்ந்து கேட்பேன்ப்பா, என்னோட புலமைக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா யாரோட சொல்லுவீங்க? எனக்கு உண்மையாவே என்னுடைய இன்ஸ்பிரேஷனுக்குரிய எழுத்தாளர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணாசன் ஐயா, ஓகே வாலி, கவிஞர் வாலி எல்லாம் வந்து அவையோட பாடல்கள் வந்து அது ஒரு தனி ராகம். அதாவது அவையோட இந்த சொற்களை யூஸ் பண்ற விதமே வித்தியாசமா இருக்கும். அந்த ஒரு ஏதோ ஒரு இன்டர்வியூல ராஜா கைய வச்சா அது ராங்கா போனது இல்ல. சோ யூஸ் பண்ற சீமானேவான்னு எழுதி இருக்கலாம். ரசிக்கும் சீமானேவா, ரசிக்கும் சீமானேவா ஜொல்லிக்கும் உடையணிந்து கலிக்கும் நடனம் புரிவோம். நடனம் புரிவோம்ன்றது வேற, கலிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுதும் மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ரொம்ப அழகா இருக்கு ப்ரோ, நீங்க சொல்ல சொல்ல ஒரு நல்லா ஆழ்ந்து கேட்கும் போது லிரிக்ஸ் அப்படி இருக்கு. அதுல அது மாதிரி இந்த பாட்டு இருக்குல்ல,
மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலரும் நெடி வந்தமே. அதுல எல்லாம் வந்து இந்த கேட்கல ஒரு மாதிரி ஃபீல். பொதிகை மலை தோன்றி தரரை மதுரை பதிகன் செமையா இருக்கும். அதெல்லாம் கேட்கல பண்றது இந்த அப்பைக்கெல்லாம் பியூர் தமிழ் யூஸ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் வந்து நான் எடுக்கிறது பழைய வாலியான பாட்டு, கண்ணாசையான பாட்டு, அதெல்லாம் இவ்வளவோ இருக்கு. எழுத போயினா நீங்கெல்லாம் பாட்டை கேட்டு வழியா டீப் பண்ணீங்கன்னா நீங்களே நாளைக்கு ஒரு பெரிய கவிஞரா எழுத வைக்கிறது. கண்டிப்பா நானும் சும்மா சும்மா எழுதித்தான் இப்படி ஓட்டிட்டு இருக்கேன். இல்ல நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா நீங்க நிறைய ஆர்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க, படிக்கணும் வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இல்லையா, நான் கேட்கறத சொல்றது. இப்ப ஒரு விஷயத்துக்கு உண்மையாவே நான் சொல்றேன், நான் எதுவுமே டீப்பா பண்ணேன். ஓகே எல்லாமே அதாவது நுனிப்புள் மேதல்ன்ற மாதிரி நுனிய, அதாவது நான் சின்ன சின்ன கேட்டு அதுல எது எதெல்லாம் கிளிக் ஆகும் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி சும்மா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் ஒழிய எதுவுமே டீப்பா பண்ணேன். ஓகே. நீங்க கான்சர்ட் எங்கேயுமே டிராவல் பண்ண வேணாம், நீங்க இருக்கிற இடமே கான்சர்ட்டா மாதிரி கொஞ்ச நேரத்துல இவர் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே டீமோட போய் கமல் சாரை மீட் பண்ணியிருந்தீங்க. அந்த மீட்டப் எப்படி அமைஞ்சது? என்னென்ன விஷயங்கள் பேசுனீங்க? ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்தது. அவருக்கு கேட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து அதிகமா பேசினது இவருடைய தமிழ். எல்லாருமே அதை பத்தி தான் மென்ஷன் பண்ணி ஆமா, பேசிட்டு ஆமா. இருக்காங்க. ஏன்னா அவர் சில விஷயங்கள் சொன்னாரு. அது எனக்கு அதை surprise அதெல்லாம். ஓகே, என்னென்ன சொன்னார் மென்ஷன் நான் பண்ணலாம்? எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்றால் நாங்கள் போனது லைக் ஒரு மீட்டப் உங்களோட பாட்டை சம்மந்தம் காட்டுறோம் வந்து நான் இப்படி போய் பார்க்கலையே. வேலை மீட் பண்ணிக்க நான் இடையெல்லாம் போறேன். போய்க்கல என்னுடைய பாட்டு போயிட்டு இருக்குது. ஒரு தாளம் போட்டிருக்காரு கையில போட்டு அப்படி அவரோட பாட்டு- ஸ்டைல். ஆமா போட்டு கேட்டிருக்காரு. அந்த இந்த ஜினுக்கு. அப்ப நான் நினைச்சேன் ஒரு இப்பதான் கேட்கிறாரு. மற்ற சொன்னார் இல்ல அவர் முதலே கேட்டார் இந்த பாட்டுல, அவர் தான் பாட்டை காட்டினார். அதோட இன்னொரு பாட்டு கேட்டிருக்காரு, என்னோட கண்ணே கிளைமானி திக்கு மின் பத்தேனி செஞ்சு கேட்டிருக்கிறாருன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவர் விளங்கப்படுத்தினார் அந்த லிரிக்ஸை. நான் லிரிக்ஸை சில விஷயத்த டிகோட் பண்ணேன். இந்த ஆழ்கடல் முத்து குளிச்சவன் அது மாதிரி 2-3 விஷயத்த சொல்லிக்கல. நல்லா இருந்தது. சில விஷயத்த சொல்லி தந்தாரு. ஓகே, கமல் சார் முன்னாடி பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா? ஜாம் பண்றதுக்கு, அவர் திரும்ப வைப் பண்றதுக்கு? இல்ல அவர் பாட்டு கேட்டதாரு. அவர் பாட்டு கேட்டாரு. அவரு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், அவர் சில விஷயங்கள் தமிழ்ல சிலதெல்லாம் சொன்னாரு. ஓகே. அது எங்கேயோ தாண்டி எங்கேயோ இருந்தது. நாங்க மயங்கி அதை கேட்டுட்டு ஓகே. என்றால் அந்த எங்களுக்கு கிடைச்ச 20 நிமிஷம் வந்து நான் பாடி காட்டிட்டேன் என்றால் அவர்கிட்ட இருந்து வர வசனம் குறைஞ்சிது. கண்டிப்பா. அங்க அவர் பார்த்துட்டார் பாட்டு. சோ சந்தோஷம். அப்ப அவர்கிட்ட இருந்து வர்ற விஷயம் தான் எங்களுக்கு நீ ஒரு கண்டென்டா என்ன விஷயம் நான் செய்யணும்ன்றதுக்குரிய ஒரு மூலதனமா கிடைச்சு கொள்ளுமன்றதால அந்த இடத்துல சத்தமே போடலாம். சத்தம் இல்லாம கேட்டு போகணும் வந்துட்டேன். என்றால் அந்த இடத்துல அவர் கதைக்க ஸ்பேஸ் கொடுத்தா தான் நான் என்ன செய்யறேன் என்ன செய்யணும்ன்றதை தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே ஓகே ப்ரோ, நீ தமிழ்ல நிறைய இந்தியா ஆர்டிஸ்ட் கலக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமா ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க யார் ரொம்ப அட்மையர் பண்றீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்னா யாரு அதுல? எனக்கு எல்லாருமே பழக்கம் நல்லா. இப்போ அறிவண்ணா நல்ல மாதிரி, அசல் குளரனா நல்ல மாதிரி, அது மாதிரி ஏரிக்கண்ணா ஓகே நல்ல மாதிரி, அது மாதிரி எனக்கு முன்னுக்கு டாக்டர் போனா லைக் எல்லாருமே தெரியும் எனக்கு. ரேப்பர்ஸ் எல்லாரும் நல்ல மாதிரி என்னோட பேசுவாங்க கதைப்பினம். ஆனால் அறிவண்ணாவுடைய லிரிக்ஸ் இருக்குல்ல, எழுத்து புலமை அது வேற லெவல். அந்த தமிழ் விநியோகம் இப்போ ரீசெண்டாக கூட அவளை சந்திச்சிருந்தேன். பப்ளிக்ல பார்த்து அந்த தமிழ் விநியோகம் வந்து சூப்பரா இருக்குது. அது நல்லா இருக்குது. அது ஒரு 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 குரலா இருக்குது. ஒரு இனத்தின் குரலா இருக்குது வெளியில். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அவர்கிட்ட விஷயத்தை இன்னும் மேலும் கூட மட்டும் நான் ஆசைப்படுறேன். அது மாதிரி வேர்டன் வந்து நெஞ்சில பாத்தீங்கன்னா ஒரு ஆணா. ஆமா, அந்த ஆணாவை வச்சுக்கொண்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். அப்பா அம்மா அறிவு அன்பு அஞ்சாமை அரசியல். அது வந்து பின்னால் சொல்லிசை கலைஞர்கள்ல வந்தையா சிலாக்கள் வந்து சில விஷயங்கள் நம்ம சில சொல்றோம். இது ஒரு சில விஷயங்கள் ஏளனப்படுத்தப்பட்ட ஆட்களும் இருக்காங்க ரேப்பர்ஸ்ண்டா. ஆனா அப்பா இவங்க சும்மா கத்திட்டு இருக்காங்க கஜா பூஜா என்ன இருக்குன்னு. ரேப்பர்ஸ் உடைய லிரிக்ஸை நீங்க ஸ்லோ பண்ணி கேட்டீங்கன்னால் 1000 வருத்தம் இருக்கும் ஐயா. என்ன சொல்றோம் என்றால், நான் உதாரணத்துக்கு பார்த்ததுக்கு வேர்டனுடைய வரிகளை பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. வேர்டன் வரிகள் அப்படித்தான் இருக்கும். அப்படின்னால் இப்போ அவன் அம்மா பற்றி சொல்லியிருப்பான். மற்றது இப்போ அந்த ஒருத்தி கள்ளி காட்டு முள்ளி செடியில் ஒருத்தி கண்ணாடி நெஞ்சில. ஸோ அது எல்லாமே ஒரு வேர்ட்ஸும் அவ்வளோ யூனிக்கா இருக்கு. சரி, அசல் குளாரனோட லிரிக்ஸை பார்ப்போம். சரியும், அசல் குளாரனோட லிரிக்ஸ்ல எல்லாருக்குமே தெரியும் யாரா அந்த பையன், டே நான் தான் அந்த பையன் தான் தெரியும். அதுக்கு முன்னுக்கு லிரிக்ஸ் வரும். அழுக்கு கைகளை வைத்து 1000 பேர் மறைத்தாலும் சூரியன் திரும்பும் சாயங்காலம் அது மறைந்தாலும். இதுதான் தமிழ்ல நான் சொல்றேன். அவர்கிட்ட ஸ்டைல சொல்லுவார். அப்படின்னா அதுக்கு கைய வச்சு 1000 பேர் மறைஞ்சாலும் சூரியன் திரும்ப வர்றோம் சாயங்காலம் அது மறைஞ்சாலும். அதுதான் விஷயம். அதாவது லிரிக்கா நீங்கள் பாத்தீங்கன்னா அது பெரிய ஒரு மீனிங். அழுக்கு கைகளை வைத்து 1000 பேர் மறைத்தாலும் சூரியன் திரும்பும் சாயங்காலம் அது மறைந்தாலும் இந்த பெரிய மீனிங் சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அந்த சூரியனை மறைக்க முடியாதுன்ற மாதிரி ஐயா. எவ்வளவுதான் நீங்கள் ஒரு விஷயத்த நீங்க தடுக்க நினைச்சாலும் ஒருத்தன் வரணும்னா அவன் வருவாங்க.
அதான் ஐயா அந்த மீனிங். கண்டிப்பா. ஸோ அது எல்லாத்துலயுமே ரப்போஸுக்குரிய ஒரு ஸ்டைலே அதுக்குள்ள ஒரு பெரிய மீனிங் இருக்குங்க ஐயா. அது மாதிரி இந்த பையன் ஒருத்தன் முருகன் பாட்டு செய்யப்பான். கிளத்தி அது முருகனுக்கு செஞ்சபடியே எனக்கு என்ன செஞ்சு பிடிச்சு கொண்டு தூக்கி அப்பனுக்கு தங்கக்கா வெடித்து என்ன சுங்கக்கா வெடித்துறது சமயம் அதை பிடிச்சது நல்லா. வேடனை மீட் பண்ணீங்களா இப்போ ரீசெண்டா நீங்க? வேடன் மீட் பண்ணலாம். நான் வேடன் பேசியிருக்கேன். ஓகே, என்னோட காய்ச்சிருக்கேன். வேடன் வேடனுக்கு நான் ஒரு வணக்கம் தெரிவிச்சேன். நான் அதுக்காக ஒரு வணக்கம் போட்டு ஒரு புள்ளியின் சிம்பிள் ஒன்று அனுப்பியிருந்தேன். ஓகே, அப்பயே நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன். அதான் முடியும் இங்க இடத்துல ஏதோ ஒரு தன்மை இருக்குண்டு. அப்புறம் என் அம்மாவை அறிமுகப்படுத்திக்கலதான் தெரியுது. ஜாஃப்னாவில் இருந்து யாரை துரத்தி உருவெடுத்தது பருத்தி இல்லை எரிக்கும் தீயன். ஓகே, தமிழ் ரிலீக்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். இந்த மாதிரியான ஒரு தருணத்துல நீங்க நா. முத்துக்குமார் அவர்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? அவருக்கு நீங்க கொலா பண்ணி ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க. அவரோட 50வது பிறந்த நாள் கனடா ஜூலை 12 அவருக்காக ஒரு கான்சர்ட்டுமே இப்போ தனியா பண்ணியிருந்திருக்காங்க. எல்லாமே அது ஒரு பிளெஸிங் தான் அவரோட ஒர்க் பண்ணது. என்னோட முதல் பாட்டு உன்னை கண்டினியூ அவர் தான் இருந்தாரு. அந்த டைம் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த பாட்டுக்கு 4 சரணம் ஓகே அவர் எழுதி கொடுத்தது. ஒரு 3-4 பல்லவி. இப்பெல்லாம் லிரிக்ஸ் பல்லவி அனுப்பிச்சிடுங்க, சும்மா அப்படியே டியூனை பாடி அனுப்புவோம், பல்லவிக்கு டியூன் எழுதி அனுப்புறேன். ஸோ அவரோட அந்த டைம் நான் சொல்றேன் 2005-2006 ப்ளஸ் 2-3 விஷயங்கள் அவர் அப்பப்போ சொல்லுவார். ஒரு பாட்டு எனக்கு தேவதையில் ஆரம்பிக்கும் அந்த பாட்டு லிரிக். அப்போ அந்த டைரக்டரும் கேட்டிருந்தார், தேவதை யூஸ்வலாக இருக்கிற வார்த்தை அது மட்டும் ஏதாவது மாற்றணும்னு. நான் தேவதைன்னு எழுதின எல்லா பாட்டுமே ஹிட்டு, ரொம்ப சிம்பிளா அழகா. அந்த மாதிரி அவரு தேவதையை கண்டேன் அந்த மாதிரி நிறைய பாட்டு தேவதையில எழுதி மாமனன்ல ஒரு பாட்டு எழுதி ஹிட் ஆயிருக்கும். ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ வார்த்தைகளாகவும் டியூனாகவும் சிம்பிளா கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். ஸோ அதை முதல்ல பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் அவர் சொன்னது எனக்கு பல வருடங்கள் முன்னாடி. ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா அவ்வளோ அழகான பாடல்கள் கொடுத்துருக்காரு. அவர் இருந்திருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய பாடல்கள் அழகா அமைந்திருக்கும். எவ்வளவோ அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாரு. ஆனந்த யாழைலாம் சச் அ பியூட்டிஃபுல் சாங் இல்லையா? ஸோ வி ரியலி மிஸ் ஹிம். ஓகே, நீங்க இந்த அளவுக்கு ஒரு அட்மைர் பண்ணிருக்கீங்க. இப்போ அண்ணா சொன்ன மாதிரி இதே ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஆனந்த யாழை இந்த யாழுக்கு தனி ஒரு யாழைன்னு சொல்லியிருந்தால் அதுக்கு ஒரு அழகு கிடைச்சிருக்காது. ஓகே, அழகான யாழையும் அது அற்புதமான யாழ், இனிமையான யாழை, நல்லா ஆனந்த யாழை என்றைக்குல இந்த யாழ் ஒரு ஆனந்தமானதான் என்று சொல்லி அதான் நாங்க சொல்ல ஒரு வேர்ட்ஸே போதும். ஆனந்த யாழை மீட்டுகிறார். இந்த வேர்ட்டுக்கு ஒரு அடைமொழி கொடுத்ததே அவருடைய கவி புலமையை காட்டிட்டு. அவ்வளவுதான். அதுதான் நான் கண்டிப்பா. இப்போ ரீசெண்டாக நீங்கள் இப்பா பாதி அவர்களையுமே நீங்கள் மீட் பண்ணிட்டு வந்திருந்தீங்க. அவர் கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், அன்பு தம்பி மேலும் வளர்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். எல்லாரோட இனிஷியல் ஸ்டேஜஸ்லுமே அவர் ரெகனைஸ் பண்ணி தனியாக கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. இல்லை அவர் கொடுக்குற இன்டர்வியூஸ்லையுமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. எவ்வளவு சர்ப்ரைஸானது அது? என்னென்ன விஷயங்கள் அவர் சொன்னார் உங்களுக்கு? இல்ல அந்த விஷயத்த எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். முதலாவது என்ன விஷயம் சொன்னால், இன்னொரு கலைஞன் வாழ்த்துறதும் இன்னொரு கலைஞனை வழங்குறதும் அடிப்படையா இருக்க வேண்டிய ஒரு பண்பு. அது அவர்கிட்ட மேலோங்கி இருக்கிறது நல்ல விஷயம். மற்றது அப்ரிசியேட் பண்ணணும். அடுத்தவனை வளர்க்கணும், அடுத்தவனை ஸ்பேஸ் கொடுக்கணும், அடுத்தவன் வளர்த்தணும்ன்றதுல பெரிய ஒரு மைண்ட் இருக்கு அவருக்கு. ஸோ அந்த விஷயத்த நம்ம மற்ற ரசிகர்களோட அணுகிற விதம் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். நான் 2 மணித்தேலாம் இருந்து காய்ச்சிருக்கேன் ஸ்ரீலங்கால. தம்பி வேற சொல்லு நான் கதைக்கணும் ஒரு 2 hours இருந்து என்னோட காய்ச்சிருக்கேன். அது கேட்கல நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நான் பண்றது எது சரியா இருக்குது, சரியா இல்லை, என்ன திருத்தணும், தான் என்ன பண்ணினான், தான் என்ன பிள்ளை விட்டு நான் என்ன சரியா பண்ணான், தன்னுடைய அனுபவங்கள் என்ன, எல்லாத்தையும் வச்சு அவன் என்கிட்ட நாளைக்கு என்ன பண்ணணுமா அப்போ எல்லாத்தையுமே எனக்கு தெளிவுபடுத்தி ஒரு 2 மணித்தியாலம் ஒரு அண்ணன் தம்பிக்கு என்னதை சொல்லியிருப்பாங்க, அட்வைஸா என்ன சொல்லுவான் என்றதை சொல்லி முடிச்சுட்டு நான் அந்த போஸ்ட் பண்றேன். அதாவது அன்பு தம்பிக்கு மேலும் வளர்க. ஆமா, என்றால் அதுதான் அப்படிதான் இருக்கவும் போகணும். என்ன சொன்னால் அடுத்த ஒரு ஜெனரேஷன் வருதல், அடுத்த ஒரு இடம் வருது, அதுக்கான வழியை கொடுத்து அவனை தூக்கி விடுறதுக்கான வழியை பண்ணணும், வழியை அவனை மிதிச்சு இருத்தக்கூடாது. அந்த விஷயங்கள் எல்லாம் அது அது அடிப்படையா இருக்க வேண்டிய ஒரு மனிதப்பாங்க. அடுத்த பூமி எல்லாருக்கும் பொதுவானது. நான் வாழ்ந்து முடிச்சுட்டு போனா அடுத்த ஜெனரேஷனும் கொடுக்கணும். அது மாதிரிதான் இந்த கலையும் எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாரும் பூமியில இருக்கிறதுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட். என்னதுக்கு இந்த கலைக்கு இவ்வளவு டிமாண்ட் பார்ப்போம். மனுஷன் இவ்வளவு அவசரம் இவ்வளவு ஓடி தெரிஞ்சாலும் கலைன்ற விஷயத்துல சாப்பிட அம்மா சாப்பாடு தீத்தி உரைகளை இருக்கிற தாலாட்டு பாட்டுல இருந்து, சோறுட்டியோட பாட்டுல இருந்து, நாங்கள் இறப்புக்கு போய் இறப்புல முடிகிற ஒப்பாரில இருந்து எல்லாமே இசை பறை ஒளியோட தான் எங்களோட கலந்துருக்கு. அந்த கலைக்கு ஒரு வேல்யூ இருக்கு, கடத்தி கொண்டு போவோம். அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை சரியா கைமாத்தி விடுவோம், சரியா போயிட்டே இருக்கும். சார், இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க போட்ட பாடல்கள்ல ஒரு 2 பாடல்கள் இப்போ ஒரு ஆந்தமா மாறி இருக்கு சார்.
போடா போடியில ஒரு பாட்டு, அப்பா மகனுக்குமான பாட்டு, நாய்கள் ஜாக்கிரதையில ஒரு பெட்டுக்கும் ஒரு மனுஷனுக்குமான ஒரு உறவை பத்தி பேசுற பாட்டு. ரெண்டுமே ஒரு ஆந்தமா மாறி இருக்கு. இப்போ சோஷியல் மீடியா இவ்வளவு பூம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் அதை இப்போ வரைக்கும் ஒரு எவர்கிரீன் பாட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அப்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இப்படி 10 வருஷத்துக்கு அப்புறமும் இப்படி எவர்கிரீன் அதை கொண்டாடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி, ஒரு ஆந்தமா கொண்டாடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி? ஸோ போடா பொடி 2012 வந்ததுன்னு நினைக்கிறேன். அதான் அந்த டைம்ல போடா பொடி லவ் பண்ணலாமா வேணாமா பண்ணோம், போடா போடி அந்த மெலடி பண்ணோம், ஐ எம் குத்து டான்ஸர்னு ஒரு குத்து பாட்டு. ஸோ இந்த மாதிரி 4-5 பாட்டு கடைசியா பண்ண பாட்டு தான் இந்த அப்பா அம்மாவுடைய வாடா. வாலி சார் எழுதியிருப்பாரு. அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து ஒரு சந்தமும் ஒரு 2 நாள் எழுதினாரு. கிட்ட கூப்பிட்டு சின்ன பையன் மாதிரி, நானும் உங்களை மாதிரி தானே ஒர்க் பண்றேன் அந்த மாதிரிலாம் கேட்டு ஃபோன் பண்ணுவாரு. சடனா ஃபோன் பண்ணிட்டு, இந்த சந்தம் கரெக்டா தானே இருக்கு, நான் உன் டியூன் இதுதானே, இதுக்கேற்ற இதுதானே எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஒரு 2 நாள் டிராவல் அவரோட வந்து ரொம்ப மறக்க முடியாத லைஃப் டைம் செரிஷ் பண்ணலாம் அந்த மொமெண்ட். ஆமா, ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் அந்த வரிகள். அண்ட் அவரு ஒரு யங்ஸ்டரா அந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாரு. ஸோ இப்போ அந்த படங்கள்ல அவ்வளோ 4-5 பாட்டு இருந்தாலுமே அதுல அந்த டைம்ல ஹிட்டான சாங்ஸ் லவ் பண்ணலாமா வேணாமா, போடா போடி அதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு அதிகமா ஹிட்டான பாட்டு இந்த அப்பா அம்மாவுடைய வாடா. ஏன்னா காலகாலமா ஒரு அப்பா பையனுக்கு உண்டான ஒரு பாடல், அதுவும் ரீல்ஸ்ல ஒருத்தவங்களும் வந்து குழந்தை பிறந்தோடனே போடுறது. இதை வந்து நான் அந்த டைம்ல அப்படி யோசிக்கல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ 13 வருஷத்துக்குமா இப்போ அந்த சாங் ட்ரெண்டிங்ல ஓடி இப்போ மில்லியன்ஸ்ல ஏறிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இட்ஸ் லைக் இட்ஸ் பிளெஸிங் தான். கண்டிப்பா. அதே மாதிரி நாய்கள் ஜாக்கிரதையில வர அந்த பாடலுமே ஒரு எவர்கிரீன் தான் கண்டிப்பா. அது மதன் கார்கி சார் அழகா எழுதியிருப்பாரு அவரு. அந்த பாட்டுல என் நெஞ்சில் ஏறி நாயே, என்னை நீ வாழ்வை நீ மாட்டி, என் வாழ்வை நீ மாற்றினாயே, மாற்றினாய் நாய் நாய், எல்லாம் நாய் நாயின்னு வரும். அது ஒரு ரிஸ்க் இருக்கு அந்த லிரிக்ஸ் எழுத. ஆமா, ஒரு பேரை கொண்டு ஒரு விஷயத்துல எழுத்த ஒரு லிரிக்ஸ் கொடுக்கல. இப்போ இந்த விஷயம் நீங்க சொல்றீங்கல்ல, இதெல்லாம் வந்து எப்படின்னா சிலாக்கள் எழுதிக்கல தனியாக செப்பரேட்டா பிரிச்சு எழுதிக்கணும். இப்படி சேர்த்து எழுதுறதெல்லாம் ஒரு ஃபுல்லாமே. ஆமா, இருந்து நான் அவர் அதுல சச் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் அண்ட் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. ஓகே. ஸோ அதான் அது அந்த படம் வந்து சிபி ராஜ் பிரதர் வந்து அவருக்கு ஒரு செம்ம ஒரு கம்பேக் ஸ்டோரியா இருந்து, அவரும் ஒரு செம்ம டாக் லவர். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வித் ஆல் த பெட்ஸ் அண்ட் ரீல் ட்ரெண்டிங் சந்தோஷமா இருக்கு. ஓகே. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நீங்க பாக்யராஜ் சார் நிறைய இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க, உங்களோட குரு உங்களோட ஐடல் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆளான தாமரை அந்த பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து யாரோட கால்? உங்களோட கால் தானே அது? இல்ல, ஒரு பாட்டு அந்த படத்துல ரீமிக்ஸ் பண்ணணும்ன்றது மைண்ட்ல இருந்தது. ஓகே. ஆளான தாமரையும் பாக்யராஜ் சாரோட இன்னொரு ஒரு செம்ம ஃபேமஸான ஒரு சாங், இது 2 தான் எடுத்து பண்ணலாம். பட் எனக்கு ஆளான தாமரை பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த ஸோ பிளஸ் அதுல அவர் பயங்கரமா நடிச்சிருப்பாரு. அந்த படமே ஒரு செம்ம இது இல்லையா? சரி, அதை பண்ணுவோன்றதுதான். பட் அதுல வெங்கட் பிரபு சார் எல்லாம் பாடியிருப்பாரு. ஆமா, அதை பத்தி கேட்க வந்தேன். ஸோ அந்த படத்துல யுவன் ப்ரோவும் பாடியிருப்பாரு பூவேன்னு ஒரு சாங். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட ரெண்டாவது படம் நான் பாக்யராஜ் சாருக்கு ஒர்க் பண்றது சித்து பிளஸ் 2. அப்ப இவங்களோட ஒரு ஜேர்னி இவங்களெல்லாம் பாட வைக்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் புதுசா இருந்தது. அண்ட் யுவன் ப்ரோலாம் அப்போ யாருக்கும் பாடினதில்லை. ஓகே. ஸோ அந்த டைம், ஏன்னா அவங்க அந்த டைம் ரொம்ப ஒரு ஹை பீக்ல மியூசிக் டைரக்டர்ஸ்னா ஒரு 4-5 பேருங்க தான். ஸோ அப்போ எப்படி போய் நம்ம ஒரு மியூசிக் டைரக்டரை பாடுங்கன்னு கேட்க முடியும்? ஸோ அதெல்லாம் பாக்யராஜ் சார் மூலியமா தான் நடந்தது. அண்ட் டுடே மீ அண்ட் யுவன் ப்ரோ ஆர் வெரி க்ளோஸ் பிகாஸ் ஆஃப் தட் சாங். சிங்கர் வெங்கட் பிரபு பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. ரமன் சாருக்கே பாடியிருக்காரு. எனக்கு 2018 அதுல ஒரு சாங் இருக்கும், அதுல அவர் பாடியிருப்பாரு. இந்த பாட்டு வந்து அவர் செம்ம வைப். ஜென்ரலாவே அவர் படங்களா இருக்கட்டும், அவர் பாடுறதா இருக்கட்டும், அது கேட்டோடனே வந்து செம்மையா அப்படியே ஜாலியா பாடி, நீங்க பாட்டை கேட்டாவே தெரியும். ஆமா. ஸோ செம்ம ஃபன்னா இருந்தது அந்த ரெக்கார்டிங். அண்ட் ப்ரோ, ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு? ஒரு மொமெண்டம் தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒரு ரீல் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது, உலகம் முழுக்க நீங்க தெரிய ஆரம்பிக்கிறீங்க. அடுத்த கொஞ்ச நாட்களே உங்களுக்கு ஒரு படம் வந்து அமைஞ்சிருச்சு. என்னென்றால் நான் தான் சொல்றேன், நான் வந்து இப்போ எனக்கு முதல்ல ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் காய்ச்சி அப்படின்னா, நான் 2000 நானே மறந்து போனேன். அப்போ அவர் ரிமைண்ட் பண்ணிட்டு போயிருந்தார். அப்படின்னா நீங்கள் 2020ஆம் ஆண்டு நினைக்கிறேன், 20ஆம் ஆண்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னம் வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டுருவேன் அப்படின்ட்டால்,
சந்தர்ப்பத்தை உருவாக்கு, அதுதான் சந்தர்ப்பம் உருவானால் சந்தர்ப்பத்தை சாதகமாக்கு, அதான் உனக்கு லக்குன்னு வாங்குதோ. எனக்கு வந்து நான் முதல் இந்தியா வரைக்குள்ள ஒரு வைரமுத்தையான லிரிக்ஸ்ல பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அந்த டைம்ல என்ன பிரச்சனை என்றால் நான் தான் பினான்சியலா சில விஷயம் பார்த்து செய்ய வேண்டியிருந்தது. அப்ப சரியான ஸ்ட்ரகிள், எனக்கு வர்றதுக்கு ரெடி இல்லை. பட் அங்க எஞ்சி நாவலைப்பட்டு ஒரு மாதிரி ரெடி ஆகி வந்துட்டேன். வந்து படஞ்சு பாட்டு படிச்சாச்சு. அப்போ அந்த டைரக்டரை மீட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் அவரை சும்மா பழக்கம், அண்ணன் அப்படின்னு வழக்கம், அவ்வளோதான். அப்புறம் ஊருக்கு போயிட்டு நான் அப்புறம் வைரல் ஆகிட்டு இந்த பாட்டு வைரலான பிறகு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே என்னோட தான் கூட்டிகிட்டு போயிடுவேன், மச்சி வாங்கடான்னு. ஏன்னா அவங்களும் என்னோட சேர்ந்து என்னுடைய ஆனா முதல் என்னுடைய ஸ்டார்ட் அப்பே அவங்களாம். அப்போ என்னோட கூட்டிட்டு இருந்தவங்கள எப்பவுமே கொண்டு போகணும்னு ஆசைப்படுவேன். அப்போ கொண்டு போயிருக்குள்ள அதில் ஒருத்தருக்கு ஆக்ட் பண்ணணுன்றது பெரிய கனவு. ஓகே. அப்போ கன்னடத்து சந்தர்ப்பத்தை கேட்டு எல்லாருமே அவாய்ட் பண்ண வரைக்கும். அப்போ ஒரு இடத்துல கேட்கல என்ன டக்குன்ற ஆள் கேட்டார், தம்பி நீ ஆக்ட் பண்றியான்னு. அப்போ எனக்குமே ஆக்ட் பண்ற ஐடியாமில்ல தெரியாது. இல்லை நான் பண்ணல. திரும்ப 2-3 இடத்துல அதே விஷயம் நடந்து கேட்கல. நான் சொன்னேன் இவர் ஆக்ட் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட் ஆனேன். இல்லை அப்போ நீயும் ஆக்ட் பண்றியான். அப்போ நான் சரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வேற வைக்கல, அது பல்கா நான் தானே வேற வைக்கல, எப்படி அதுக்கும் அவங்களை இருத்திடணும் மாட்டேன். அப்போ இந்த ஸ்டோரி அந்த டைரக்டர் நான் மீட் பண்றேன். டைரக்டர் ஸ்டோரி கட்டணும் நல்லா இருந்தது. எனக்கு ஸ்டோரி பிடிச்சிருது, ஆனால் லைக் பயமா இருக்குது செய்யறதுக்கு. இல்லை வேணாம் விட்டுருவோம்னு யோசிக்க இந்த ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சு பார்த்தா ஓகே அவங்களுக்கு ஒரு லைஃப் ஒன்று கொடுக்கணும், ஒரு விஷயம் கிரியேட் பண்ணணும்னா இது தர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. சரி ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் ஓமன் சொல்லிடலாம் வந்து கேட்ட உடனே எனக்கு ஒரு 3 பாட்டு என் ஃப்ரெண்டுக்கு தந்துருவோம். அது மாதிரி என்னுடைய மெட்ட ஃப்ரெண்டுக்கு ஆக்ட் பண்ற சரியான ஆசை. படம் ஃபுல்லா என்னோட ட்ராவல் பண்ற மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்க. அப்படிதான் ஸ்டோரியே இருக்குது. செம்ம ஹாப்பி. கொண்டு வாங்க டக்குன்னு சைனை வச்சாச்சு, அட்வான்ஸ் வேண்டியாச்சு. அப்படிதான். ஓகே. அதுக்காக தான் மெயினா பண்ணேன் ஓமன் சொல்ல. அதோட அதான் சொன்னேன், சந்தர்ப்பம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்ற சாதகமா பயன்படுத்தினா அதுக்கு தான் லக்ன்றது ஒன்று யாருக்கும் கிடையாது. சந்தர்ப்பம் கிடைக்கும், சந்தர்ப்பமும் காலமும் சரியா பயன்படுத்தினா வெற்றி. அழகா சொன்னார். ஓகே ப்ரோ, உங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்க பாடல்கள் எழுத ஆரம்பிக்கும் போது, பாடல்கள் பாட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஸ்ரீலங்கால எப்படியான ஒரு களம் இருந்துச்சு? அங்க இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எதுவும் உங்களோட ஜேர்னியை பாதிச்சதா? இல்லையா, என்னென்றால் இப்போ எங்களோட இடத்துல வந்து எப்படின்னா நாங்கள் முதலாவது வந்து ஒரு பிரச்சனை எப்படின்னா இப்போ எங்களுக்கு இதுக்கான இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும் யுத்தம் நடந்து கன விஷயங்கள்ல ஃபேஸ் பண்ணினாங்க ஃபினான்ஷியல். அதனால எங்களுக்கு வந்து இங்க இருக்கிறத விட இண்டஸ்ட்ரி லெவல்ல நாங்கள் ஒரு 20 வருஷம் பின்னுக்கு தான் இருக்கோம். ஓகே. என்னன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த எப்படி சொல்றது, இப்போ டெக்னிக்கல் வைஸாவோ எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கு டைம் எடுத்தது. இப்போ டக்கு எல்லாம் வந்துடுது. ஸோ அதனால வீட்டுக்காரருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, இந்த பிள்ளை இதுக்குள்ள போயிட்டு சர்வை பண்ணுமா, இதுல வர முடியுமானோ நமக்கு ஒரு பயம் இருந்தது. அதாலேயே வீட்டுல வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்காம, இப்போ நான் ஃபினான்ஷியலாக அம்மாட்ட கேட்க முடியாது, அம்மா காசு தாங்கோ, நான் பாட்டு செய்ய போறேன், படிக்கிறது காசு தான்னு கேட்கலாம். நான் போய் படிக்க போறேன், எனக்கு இவ்வளவு காசு பே பண்ணுங்க, படிக்க போறேன்னு கேட்கலாம். நான் போய் பாட்டு செய்ய போறோம், காசு தாங்க பிடிக்கிறேன். வீட்டுல ஆல்ரெடி கொஞ்சம் ஃபினான்ஷியலா டவுன் ஆன ஃபேமிலி எங்களோட ஃபேமிலி. அப்போ நான் என்னோட போய் கேட்கறது, பாட்டு செய்ய காசு தாங்க, ஏன்னா படிப்பிக்கிறதே பெரிய விஷயம். அப்போ அதால் என்ன செஞ்சேன்னா அதுல ஒரு சின்ன அமௌண்ட்ல சேர்த்து அதுக்குள்ள அளவோடு தெரிஞ்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்டா பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்படின்னா 500 போட்டு அது ஸ்ரீலங்கன் மணிக்கு 500 இந்தியன் மணிக்கு ஸ்ரீலங்கன் மணிக்கு 500 இந்தியன் மணிக்கு எடுத்து 150 போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போட்டு ஒரு 3000 ரெடி பண்ணி இந்தியன் மணிக்கு ஒரு 1000 rupees ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் பாட்டு ஆடியோ ட்ராக் செய்யறேன். அப்படியே ஒரு சரியா பிளேஸ்மெண்ட் வந்து இல்ல, பயம் இருந்தது. பிறகு இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு கன்ஃபியூன் வந்து எப்படின்னா அடிச்சு தூக்கு சோசியல் மீடியா இருக்கு, இப்படி போனை முன்னுக்கு வச்சுட்டு மேலம் அடிச்சு பாடி அப்படிதான் செஞ்சேன். பாடி போட்டோன்னு அடுத்தடுத்த டிக்டாக்ல வீடியோ எல்லாம் வைரலா துவங்கிச்சு, இன்ஸ்டாகிராம்ல போட துவங்கி இன்ஸ்டாகிராம்ல வைரலா துவங்கிச்சு. அப்படியே தான் பாட்டு செய்ய துவங்கி அதுல சின்ன ஏர்ன் பண்ணி இப்ப ஓகே. ரொம்பவே நன்றி உங்க 2 பேருக்கும். அடுத்து என்னென்ன விஷயங்கள் பிளான்ல வச்சிருக்கீங்க? அண்ணனே 2-3 பிளான்ஸ் இருக்குது. அதை விட நான் ஒரு 3 பாட்டு வச்சுக்கிறேன். ஓகே. விஷுவல் என்ன ஷூட் பண்ணணும், தப்பு வேற படம் இருக்கு ஷூட் பண்ணணும். கான்சர்ட்ஸ்ல ஓடிக்கிறதால படம் ஷூட் பண்ணல, கரெக்டான படிவான்றது தெரியாது. அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே. படங்களுக்கு இது வரைக்கும் ஏதாச்சும் பாடி இருக்கீங்களா? ரெக்கார்டிங் முடிஞ்சிருக்கா? விஜய் சொன்னா பாடி இருக்கேன். ஓகே. இதுல சக்தி திருமகள்ல ஓகே அதுல பாடி இருக்கேன். அருண் பிரபு புருஷோத்தமன் டைரக்ஷன்ல அடுத்தடுத்து இருக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கூடிய சீக்கிரம் பாப்பீங்க. ஓகே ப்ரோ, எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much. உங்க நேரத்துக்கும் பொறுமைக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.